ஹாய், எப்படி இருக்கிறீங்க எல்லாரும்? இன்றைக்கு நாங்கள் தமிழ் மாதங்கள், அதாவது தமிழில் எத்தனை மாதங்கள் இருக்கின்றன என்று சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ ஆர்வமாக இருக்கிறீங்களா? வாங்க நாங்கள் தமிழில் எத்தனை மாதங்கள் இருக்குன்னு தெரிஞ்சு கொள்ளுவோம். முதலாவது மாதம், தமிழில் முதலாவது மாதம் தை மாதம், அதை ஆங்கிலத்தில் ஜனவரி என்று சொல்லுவோம். இரண்டாவது மாதம் மாசி மாதம், அது ஆங்கிலத்தில் பிப்ரவரி என்று சொல்லுவோம். ஸோ மாசி. மூன்றாவது மாதம் பங்குனி, அதை ஆங்கிலத்தில் மார்ச் என்று சொல்லுவோம். நான்காவது மாதம் சித்திரை மாதம், அது ஆங்கிலத்தில் ஏப்ரல் என்று சொல்லுவோம். ஐந்தாவது மாதம் வைகாசி மாதம், அதை ஆங்கிலத்தில் மே என்று சொல்லுவோம். ஆறாவது மாதம் ஆனி மாதம், அது ஆங்கிலத்தில் ஜூன் என்று சொல்லுவோம். ஏழாவது மாதம் ஆடி மாதம், அது ஆங்கிலத்தில் ஜூலை என்று சொல்லுவோம். எட்டாவது மாதம் ஆவணி மாதம், அது ஆங்கிலத்தில் ஆகஸ்ட் என்று சொல்லுவோம். ஒன்பதாவது மாதம் புரட்டாசி மாதம், அது ஆங்கிலத்தில் செப்டம்பர் என்று சொல்லுவோம். பத்தாவது மாதம் ஐப்பசி மாதம், அது ஆங்கிலத்தில் அக்டோபர் என்று சொல்லுவோம். 11வது மாதம் கார்த்திகை மாதம் என்று சொல்லுவோம், அது ஆங்கிலத்தில் நவம்பர். 12வது மாதம் மார்கழி மாதம் என்று சொல்லுவோம், அது ஆங்கிலத்தில் டிசம்பர். மொத்தமாக நீங்கள் தமிழ் மாதங்கள் என்று பார்த்தீங்கள் என்று சொன்னால் 12 மாதங்கள் இருக்கின்றன. ஸோ அவைகளை மறுபடியும் நாங்கள் ஒருக்கா உச்சரிப்போம். முதலாவது மாதம் தை, இரண்டாவது மாதம் மாசி, மூன்றாவது மாதம் பங்குனி, நாலாவது மாதம் சித்திரை, ஐந்தாவது மாதம் வைகாசி, ஆறாவது மாதம் ஆனி, ஏழாவது மாதம் ஆடி, எட்டாவது மாதம் ஆவணி, ஒன்பதாவது மாதம் புரட்டாசி, 10வது மாதம் ஐப்பசி, 11வது மாதம் கார்த்திகை, 12வது மாதம் மார்கழி. ஸோ இன்றைக்கு நீங்கள் தமிழ் மாதங்களை தெரிஞ்சு கொண்டீங்க. ஸோ இந்த தமிழ் மாதங்களை நீங்கள் மீண்டும் முயற்சி செய்து பாருங்கோ, வாசியுங்கோ, ஒவ்வொரு நாளும் சொல்லி பழகுங்கோ. தமிழில் இருக்கிற 12 மாதங்களையும் பாடமாக்குங்கோ. ஒவ்வொரு மாதங்களையும் நீங்கள் சொல்லி வைங்க. உங்கள்கிட்ட கேலண்டர் இருந்துச்சு என்று சொன்னால் அந்த கேலண்டரில் பெரும்பாலும் ஆங்கிலத்தில் இருக்கும். ஸோ அந்த ஆங்கிலத்துக்கு கீழே நீங்கள் இந்த தமிழ் மாதங்களையும் எழுதி வச்சு கொண்டீங்கள் என்று சொன்னால் இன்னும் தமிழ் மாதங்களை இலகுவாக படித்து வச்சுக்கொள்ளலாம். ஸோ மறுபடியும் ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். என்னுடைய பெயர் பெசன் ஞானப்பிரகாசம். இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வையுங்கோ. உங்களுடைய நண்பர்களோடையும் பகிர்ந்து கொள்ளுங்க. மறுபடியும் நாங்கள் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.